கர்த்தருக்கு சூத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆமீன். இந்த வருஷம் கர்த்தர் நம்மள 100 மடங்கு ஆசீர்வாதம் தரப்படுறாங்க. யாருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா ஈசாக்கு. தேசத்துல பார்த்தா மிகவும் பஞ்சமான நேரம் கர்த்தர் இந்த தேசத்தை குடியிருச்சு சொல்றாரு. அவன் வார்த்தை கேட்டு அந்த குடியிருக்கான். அந்த இடத்துல என்ன பண்றா, விதை விதைக்கிறான். மிகவும் பஞ்சமான நேரத்துல அவன் விதை விதைக்கிறான். கர்த்தர் ஆசீர்வாதத்தினால 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். அவன் வர வர வீட்டுல இருந்து பெரிய ஆவாசம் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசிரியப்பாரு. ஒரு மூட்டை நெல் வச்சா 100 மூட்டை நெல் கிடைக்குமா? அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்படுறாரு. நீங்க எல்லா காரியங்கள், அது ஊழியமா இருக்கட்டும், பெண்களோட வாழ்க்கையா இருக்கட்டும், தொழில் செய்யணும், வேலை செய்யணும், எதா இருந்தாலும் போகல, எல்லா இடங்களையும் உங்க கையை பேச சாப்பிட வசனத்துக்காரனாங்க உங்க கையை பேச ஆசீர்வதித்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை இந்த வருஷத்துக்கு தரப்படுறாரு. குடும்பம் ஆசிரியப்படும். அது செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இருக்குங்களா, கர்த்தருடைய வார்த்தை கீழ்படணும். அவர் சொல்ற இடத்துக்கு போகணும், அவர் சொல்ற இடத்துல இருக்கணும், அவர் வசனத்தை கீழ்படிஞ்சு, அவர் வார்த்தை கீழ்படிஞ்சு, அவர் சத்தத்தை செய்யப்படுத்து பிரியமா பின்னாடி நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தரும். அவர் வேலை கூட்ட வசனத்துக்கு இருக்காங்க. குக்கி சமையல் வாழை திறந்து இதுக்கெல்லாம் போக மட்டும் ஆசிரிக்கிறது. அவனுக்கு குலுக்கி மடியில சரிந்து முடி நன்றாக வந்து ஆசிரிக்கிறது. இந்த வருஷத்துல நீ செய்ய எல்லா காரியங்களும் ஆசீர்வித்து கர்த்தர் 100 மடங்கு ஆசிரியத்தை நிச்சயமா தருவாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்தியசுக்குள்ளாக குழந்தைகளுக்கு உங்களுக்கு எனக்கு வந்ததோ அதே போல கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வாதங்க. ஆபிரகாம் ஆசீர்வாதம் ஈசா கிடைச்சது. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தரப்படுறாரு. இந்த வருஷம் முழுசா நீங்க என்ன காரியம் செய்ய போறீங்களோ, அது வீடு புதுசா இடம் வாங்கினதாகட்டும், வீடு கட்டுறதாகட்டும், புது தொழில் ஆரம்பிக்கிறதாகட்டும், வாகனம் வாங்குறது, என்ன காரியம் வெளிநாட்டு பயணம் எது செஞ்சாலும் பரவாயில்ல, கர்த்தர் நிச்சயமா அந்த காரியத்தை கர்த்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. 1% 2% இல்ல, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமா வந்து சாட்சியாக நிற்கிறார். ஆமென் என்று பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you.